எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த தேவ பிரசன்னம் மகிமை இறங்கி ஆளுகை செய்த ஆண்டவரே, பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே, வர்ஷிப்புக்காய் மை சோத்திரிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த அபிஷேக அக்னி ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே இந்த ஆலயத்தை நிரப்பும்படியாய் தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கிறது ஐயா. நீங்கள் தாமே இறங்கி கிரியை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. அறிவிப்பின் பகுதி ஆண்டவரே, காணிக்கையின் பகுதி எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுப்பீராக. தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. உடைய கரத்தில் இந்த ஆராதனை நாரும் முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்னம் வல்லமை எல்லாம் இறங்கி ஆண்டவரே ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ மகிமை, வல்லமை, அபிஷேகம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா, சாரோன் ரோஜா. நாசமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீர். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே. ஆனந்தமே, பரம ஆனந்தமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே சுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா ஏசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே
பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே எனக்கு பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே கோடி கோடி நாமங்கள் வேடுல உண்டு ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே எளிமைக்கென்று பந்தி ஒன்ற ஆயுதம் பண்ணோ உங்க நாமமே எளிமைக்கென்று பந்தி ஒன்ற ஆயுதம் பண்ணோ உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடக்க செய்தது உங்க நாமமே உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமமே என் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம் உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம் யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா யெகோவா மெசியா மெசியா வல்லவரே உம்மை ஆராதிப்பே நல்லவரே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆமென். தூதர்களோடு ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே கர்த்தாவே தேவர்களில்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உணவான் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. நீ போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டே இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவெல்லாம் கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவில்லை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டின எல்லாம் நீ திரும்ப தந்தீர். வேண்டினரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் நீ எனக்கு தந்தீரோ. பரதேசியாய் நான் தடங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீரோ. எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. ஒவ்வொரு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கிகள் எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்தீர், இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எலோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகியே எல்லோகே எல்லோகே எல்லோகி நான் உம்மை துதிப்பேன். எல்லோகி 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 நான் உம்மை துதிப்பேன்.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்று தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான எவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான எவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே முப்பர் வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே முப்பர் வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாழோ ஆவியே தூய்மாயே ஆவியே அசைவாழோ ஆவியே தூய்மாயே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே செய்ய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஒத்து தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே அணி தந்திட நான் செடி தொங்கிட அணி தந்திட நான் செடி தொங்கிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் கரம் பெற்றிட கர்த்தரின் கரத்தால் நித்தம் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா எல்லா கரங்களை நாடு மை பண்ணலாமே ஓ ரீபாலா சந்தாரலா காராவா எல்லாம் சங்கீதம் 121 7வது வசனம் வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கியும் காப்பார், ஆத்துமாவை என்ன செய்வார்? தீங்குக்கு விலக்குவார், ஆத்துமாவையும் காப்பார். தீங்கு வரும், அதுக்கு விலக்குவார். ஆத்துமா காக்கப்பட காரியம். ஆத்துமா பரலோகத்துக்கு போகும், தீங்கு உலகத்திலே நின்றுடும். ஆத்துமா பரலோகத்துக்கு போகும். அப்போ ஆத்துமா பரலோகத்துக்கு போகாமல் இந்த உலகத்திலேயே ஜாலமாக வாழணும் அப்படின்னா அந்த ஆத்துமா கடவுளுக்கு பிரயோஜனமற்ற ஆத்துமாவாய் மாறிடும். அதனால் நீங்கள் அதை முதல்ல யோசிக்க. தீங்குக்கு விலக்கிடுவார். உலகத்தில் வர தீங்கெல்லாம் வராது, பார்த்துக்குவார். வியாதி வரும், ஆண்டவர் தூக்கிடுவார். கஷ்டம் வரும், ஆண்டவர் உயர்த்துவார். சில நேரத்தில் அது உயர்த்தலை அப்படின்னா, விடுதலை ஆக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில சம்பவங்கள் இருக்கிறது வேதத்தில். அதை சொன்னோம்னா நம்மளே மாறிடுவோம், ஏன்னா வேறு விதமாகிடும். அப்போது சில காரியங்களை முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர், அவ்வளோதான்.
நம்ம என்னதான் முட்டி போட்டு அழுது உபவாசம் பண்ணி என்ன பெரட்டு உருட்டாலும் அது வாய்ப்பே இருக்காது. அது நிறைய காரியங்கள் அதை விட்டு கொடுத்து பார்ப்பார். சில நேரத்தில் டாக்டர் கூட சொல்லுவான், பா செய்யாதுப்பா. ஒவ்வொரு முறையும் ஐயா நான் போன மாதமே சொன்னேனே, நீங்கள் வந்தீங்களே, செய்யாதீங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க, சிகரெட் பிடிக்காத, பீடி பிடிக்காத, வேண்டாம் குடிக்காத, உங்கள் வாழ்க்கை மாறுது, உங்கள் சரீரம் மாறுது, உங்களுடைய நரம்பெல்லாம் வீக் ஆகுது, உங்கள் எலும்பெல்லாம் தேயுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் பாருங்க. ஒன்றுமே பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அந்த பரிதாபமாக போய் சேர வேண்டியது தான். இப்போ சமயத்தில் கூட ஒரு நடிகர் செத்து போயிட்டார். நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க. அந்த நடிகருக்கு சொத்து அதாவது 6 கோடி ரூபாய் சொத்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதை படித்தா நாமளே ஆச்சரியமாக, 6 கோடியா எப்பா, நமக்கு எங்கே 1 கோடி, அதுக்கு சைபர் ஏத்தின்னு கூட தெரிய மாட்டேது நமக்கு. சாதாரண நடிகர், ஆனால் மஞ்சள் காமலில் தான் செத்து போயிட்டார். குடி ஓவர் பில்டப் அடிச்சு ஃபுல்லாக மொத்தமே போயாச்சு. டாக்டர்கள் பல கட்டங்களை சொன்னாங்க, பார்த்துக்கன்னு கேட்கல, முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷன் செத்து போயிட்டான் இல்லை சின்ன வயசில். யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறபடினால்தான் அந்த வார்த்தையை சேர்க்கிறார். சகல தீங்குகளுக்கும் நான் உன்னை விலக்கி என்ன செய்வேன்? காப்பேன். உன் ஆத்துமாவை நான் என்ன செய்வேன்? தீங்குக்கு விலக்கி காத்தார்னா ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தத்தை அவர் செய்வார். புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், உங்களை கொல்லுகிறவளுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, அது சரீரத்தோடு கூட முடிஞ்சு போயிடும். ஆத்துமாவை கொல்லுகிறவனாக இருந்தால் அவனுக்கு பயப்படுங்க. ஏன்னா ஆத்துமா என்னுடையது, என்னை எவனும் கொல்ல முடியாது. ஆத்துமா என்னுடைய, நான் தானே அனுப்புனேன், நான் தானே ஜீவ சுவாசத்தை ஊதுனேன், என்னுடைய ஆத்துமா அது. நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கான ஆயத்தம் பண்ணிக்கிறேன். அவன் என்ன அவ்வளோ சீக்கிரம் கொல்ல முடியாது. ஏன்னா அது என்னுடைய ஆத்துமா, நீ என்னுடைய ஆத்துமாவா இருக்கிற, அதை நான் காப்பாற்றி உன்னை கொண்டு போய் மேலே கொண்டு போய் வரும் வரையில் உனக்கு பாதுகாப்பாக யாரை நான் இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்போ உலகத்தில் சகல தீங்கு வரும் போகும். இப்போ இலங்கைக்கு போகும்போது நல்லா போகணுன்னு சொல்ல முடியாது. உடம்பு சரியில்லை, பேதி ஆகுது, அதாவது வயிற்றில் போயினே இருக்குது, என்னால் நிற்க முடியல, சாப்பிடவே இல்லை. அவன் எல்லாரும் எதிர்க்க உட்காந்துக்கிறோம், நான் வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுனே இருக்கிறாங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன். என்னையாண்ணா? இல்லை, பிரயாணம் சரியாக இருக்காது, உங்களுக்கு உபத்திரம் வந்துடும், என் வயிற்றால் போயின்னுக்குது, நான் கப்பலில் போய் கூட போய் வந்துனுக்கிறேன். என்னையா போய் வந்துனுக்கிறேன் அப்படின்னா, கப்பல் ஓடிக்கிட்டு இருக்குது, போய் வரேன், உடம்பு சரியில்லை, வயிற்று கட்டினே தான் போனேன். அங்கே போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு இதுக்கு வைத்தியம் பண்ண உடனே மாறி கோல்டு வந்துடுச்சு, இரும்பி. என்ன ஆச்சுன்னா அதுக்கு வைத்தியம் பண்ணால் இதுக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் இயற்கையாக தான் வரும். பாருங்க, உலகத்தில் தீங்கு வரும்போது அதை காப்பாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒருத்தர் சொன்னார், இப்போ நீ இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணினு சாட்சியெல்லாம் சொன்ன, நான் கேட்டேன், இந்த ஆப்ரேஷனில் நீ இதுக்கான வைத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு உலகத்தெல்லாம் சுற்றி வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ பிரயாசமாக வர, எங்களால் முடியலையா அப்படின்னார். நல்லா கவனிங்க, எந்த வகையிலையும் தீங்கு வரும், அதை காப்பாற்ற வல்லவர். ஆனால் ஆத்துமாவை நீ இழந்துட்டேனா அது அந்தோ பரிதாபமாய் மாறிடும். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களில் அந்த ஆத்துமா குறித்து சொல்லுவார், மனுஷனே இந்த உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி சேர்த்துட்ட, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையது, யாருக்கு போகணும்னு கேட்டார். எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி அடித்து பிடிச்சி, ஆமாம் எந்த வகையில் சம்பாரிச்சிட்டப்பா, ரைட்டு, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கூட, அதெல்லாம் பேர் சொல்கிறாரு, மதிகேடனே, அறியாமலே இருக்கிறியாடா, மதிகேடனேன்னு பேர் வச்சு சொன்னார். மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துட்டா நீ சேகரித்தவை யாருடையது, யாருக்கு போய் சேரும்? ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் அங்கங்கே சொல்லுவார். ஆத்துமா விலையேறப்பட்டது. இந்த ஆத்துமாவை நாம் கொன்னுட்டோம் அப்படின்னா நம்ம மென்டல் ஆகிடுவோம். இந்த மென்டல் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு இடையில பூலோகத்தில் இடையில்லாத மாறிவிடும். அப்போ சகல தீங்குக்கு விலக்கி காக்கிற ஆண்டவரை பற்றுக்கொள்ளுங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு 5 காரியத்தை நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, சகலத்துக்கும் விலக்கி காப்பார், உண்மை, பரிசுத்தம், நீதி, நியாயம், இவைகளை செய்கிறவர்களை கட்டாயமே காப்பாற்றுவார். நான் சொல்றது சகலத்திலே காப்பாற்றுவார். அதாவது உண்மை, பரிசுத்தம், நீதி, நியாயம், இந்த 4 செய்கிறவர்களை ஆண்டவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இது இழந்துட்ட அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இவங்களை கண்டிப்பாக இந்த சங்கீதத்தினுடைய அடித்தளமே அதாவது பரிசுத்தவான்களின் பாதுகாப்பு அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்குது தலைப்பில். எல்லா பைபிள்லையும் அதான் இருக்குது. பரிசுத்தவான்களுடைய பாதுகாப்புக்கான சங்கீதம் தான் 121 சங்கீதம். அந்த 121 சங்கீதம் போன வாரம் முழுசுமே வாசம். ஒவ்வொரு வசனமும் நல்ல கருப்பொருள் உள்ள வார்த்தையாக அதில் இருக்கிறது. அதில் முதல் வசனம் சொல்கிறாரு, அதாவது என்ன சொல்கிறாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை
முடிக்கிற வசனம் சொல்றார், கர்த்தர் என் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும். ஆரம்பம் முடிவு எல்லாமே ஆசீர்வாதம் தான். நடுவில் நிறைய காரியங்களை சொல்றார். காக்கிறவர். இப்போ இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு 5 காரியத்தை 6 காரியத்தை. அதாவது இந்த 4 காரியத்தை அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. உண்மை, பரிசுத்தம், நீதி, நியாயம். உண்மை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், நீதி உள்ளவன், நியாயம் உள்ளவனை ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்றார் எல்லா இக்கட்டையும். இப்போ பாருங்க, முதல் காரியம் நெகேமியா எழுதின புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நெகேமியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இருக்குதா பாருங்க. 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. உண்டாக்கினீர். கீழே வாசிங்க. பணிந்து கொள்ளுகிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியர் இவருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர். நீ நீதி உள்ள கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அதாவது உண்மை உள்ளவன். நல்லா கவனிக்கணும். இந்த ஆபிரகாமனை அழைக்கும் போது அவன் பரதேசி, ஒன்றும் இல்லாதவன். அதனால தான் சொல்கிறார், அந்த ஊர் என்னும் பட்டணத்தை சரித்திரத்தை நேராக போனால் ரொம்ப நேரம் ஆகிடும். அவனை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்து, நீ எனக்கு உண்மையாக இருந்தேனா உன்னை நான் சகல தீங்குக்கு விலக்கி காத்து உன்னை என்னுடைய தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அவன் அழைத்தார். அதை தான் அங்கே எழுதுகிறார் நெகேமியா. அந்த புஸ்தகத்தில் ஜபம், இது பெரிய ஜபம். இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஜபம் இயேசுநாதர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஜபத்துக்கு சமமாக இருக்கும். இது அதுதான் பெரிய ஜபம் புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஆரம்பித்து அந்த முடிகிற 4 வசனத்துக்கு முன்னாடி முடிப்பார் அந்த ஜபத்தை. சீசர்களுக்கு எப்படி இருக்கணும், சீசர்கள் எப்படி வாழணும், உலகத்தில் அப்படி எப்படி வாழ்வார்கள் அப்படின்ற அந்த ஜபத்துக்கு இணையாக இந்த ஜபம் இருக்கும். இந்த ஜபத்தில் அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீர் இப்படியெல்லாம் செஞ்சு வந்தீங்களே, அப்போது சகல தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தீங்க. எப்படி? அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் யாரா இருந்தாங்க? வாசிங்க இன்னொரு வசனம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 12:1 வாசிங்க. நோக்கி நீ உன்னுடைய தேசத்தை, இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு நீ என்ன செய். அழைக்கிறார். நம்மளை கூட அழைச்சிருக்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அந்த அழைப்பை ஏதோ புரிஞ்சிக்காமலே இருக்கிறோம். நம்ம எல்லாம் நான்லாம் அடிக்கடிக்கு அதை நினைப்பேன். அந்த அழைப்பை நான் யோசிப்பேன், ஏடா நம்மளை போய் ஏன் கூப்பிட்டாரு. எங்கள் தங்கச்சி இருக்குது, அந்த அம்மா WMA B.Ed படித்து WMA படித்து டீச்சராக ஹெட்மாஸ்டர் ஆகுது. எங்கள் தம்பி WMA படித்து அவரு டீச்சரு B.Ed. எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி டீச்சரு. எல்லாரையும் விட்டுட்டு நம்மளையும் ஏன் கூப்பிட்டாரு. இன்னும் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாள் இல்லையே அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களல்ல உன்னை தான் நான் அழைத்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவங்க. நீ நினைக்கிற என்னை ஏன் கூப்பிட்டாரு, எனக்கு அதெல்லாம் இல்லை. அந்த அழைப்பை சரியாக பயன்படுத்தாதனால தான் நீ முன்னேற்ற பாதைக்கு இன்னும் போக முடியாமலே இருக்கிற. அழைச்சிருக்கிறார். அழைக்கும் போது இந்த வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு என்ன கொடுத்தாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ என்ன பண்ணுங்க, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போனா என்ன செய்வார்? 2வது வசனம் பாரு. நான் உன்னை என்ன பண்ண போறேங்க, ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எத்தனை ஆசீர்வாதங்க, எதுன்னு இருக்குதுங்க அதில்? நான் உன்னை பெரிய 1, 2வது உன்னை 2, 3வது உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். 4வது நீ எப்படி இருப்ப. என்னங்க இது நம்ம பேர்? இதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க இன்பநாதன் வச்சுக்கோ. ஏன்னா உங்களை சொன்னால் பாஸ்டர்கிட்ட யாரோ என்னை குறித்து கோல் மோட்டாங்க, அதனால தான் அவர் சொல்கிறாரு அப்படின்வீங்க. நான் என்னையே சொல்லிக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்படாதப்போ ரோட்டில் போகும்போது, டே இன்பா இங்கே வாடா, நடா பெருசா உங்கள் அப்பா உனக்கு இன்பநாதன் பேர் வச்சா உதவாத பேர் அப்படின்னா,
இன்னைக்கு அதே வாய் அந்த அந்த வாலிப ஆட்கள் கூடுமா, ஐயா பாஸ்டர் இன்பநாத ஐயா இப்படி வாங்க, உங்கள் அப்பா நல்லா பேர் வச்சார், நீ பாஸ்டர் ஆகிட்ட. அல்லேலூயா. என்ன சொன்னாருங்க, உன் பேர், உங்கள் எல்லாருடைய பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருங்க, என்ன பண்ணுவாருங்க, பெருமை படுத்து. அப்போ சொல்கிறாரு, உன் ஆத்மா நான் காப்பாற்றுவேன், இது கொடுக்கறதுக்காகவே உன்னுடைய ஆத்மாவை சகல தீங்குக்கு நான் என்ன செய்வேன், விலக்கி பாதுகாப்பேன்னா. ஆத்மா பரலோகத்துக்கு போகணுன்னா இதை நான் செய்வேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை தனியாலாம் வைக்க மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் பொருளால், அதாவது மக்கள் மத்தியில், இந்த ஜனங்கள் மத்தியில் உன்னுடைய ஜனத்தினுடைய பொருளாக, உன்னுடைய பொருளுடைய பொருளால், உன்னுடைய பணத்தினுடைய பொருளால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் பேரை உலகத்தில் என்ன வாக்குறேன், நான் பெருமைப்படுத்துகிறேன். சவுல் என்ற ஒரு மனுஷன் எல்லா கிறிஸ்துவங்களும் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சவுலை கூப்பிட்டு அவனை கண் இல்லாத மாற்றி அவனை ரட்சிப்பில் நடத்தி அவனை கூப்பிட்டு வந்து இப்போ எனக்கு நீ ஊழியம் செய்யும்போது அந்த சவுல் இப்போ பவுலா மாறுறார். இப்போ உலகம் முழுசும் அவருக்கு பேர் என்னவாயிடுச்சுங்க, சொல்லுங்களாங்க, பவுல்னா மாறிடுச்சா இல்லையா? இப்போ நிறைய ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சிலலாம் நிறைய ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் பேர் கூட என்ன வச்சுருப்பாங்க, பரிசுத்த பவுல் பள்ளின்னு பேர் நிறையா இருக்கும் பாருங்க. இப்போ சவுலாக இருக்கிற வரைக்கும் அவன் ஆண்டவர் கண்டுக்கல, பவுலாய் மாறின உடனே அவன் பேர் பெருமை ஆயிடுச்சா இல்லையாங்க? அப்போ உன் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் சகல தீங்கு உனக்கு விலை காக்குறு, இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற. ஆனால் நீ அதை மாற்ற கூட வந்து நான் அப்படியே தான் இருப்பேன், அவர் கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன், அவர் பெரிய என்ன ஏசுனாரு, அவருக்கு என் கஷ்டம் என்ன தெரியும், ஆமாங்க எனக்கு எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டங்க என்னால் இதே பாட்டு பாடினேன்னா அவரே சொல்லுவார், உன்னை கூப்பிட்டதே பெரிய பாவமாக தாங்குதுரா அப்படின்வார். உன் பேரை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரா? இன்னைக்கு உலகம் முழுசும் நான் நினைக்கலைங்க, நான் உண்மையை வெக்கப்படாது சொல்கிறேன். இந்த கிராமத்தில் பஸ் இல்லாத, பட்டி தொட்டியில், அதாவது காட்டில், மரங்கள் மத்தியில், பாம்புகள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருந்த ஆளுங்க, எனக்கு ரட்சிப்பு தெரியாது, பாவ மன்னிப்பு தெரியாது, ஆசீர்வாதம்னா என்ன தெரியாது, அபிஷேகம்னா என்ன தெரியும். ஆனால் என்ன கூட்டின்னு போய் இன்றைக்கி இலங்கையில் கூட உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுறான். நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் எழுந்து முடியும் போது வந்து சொல்கிறார், ஐயா நான் அழுதையா செத்து போகலாமான்னு இன்றைக்கி சாட்சியை கேட்ட உடனே எனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் அல்லேலூயா. ஆமாம் ஐயா, நாங்கள் என்னத்துக்கு இந்த ஊழியம், சாப்பாட்டுக்கே வக்கில்ல, இதெல்லாம் ஒரு ஊழியமா? நான் இந்தியாவிலேருந்து வந்துக்கிறியா, மதுரை மாவட்டத்திலேருந்து நான் யாழ்ப்பாணத்தில் ஊழியத்துக்கு வந்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கை என்ன? ஆனால் இன்றைக்கி நீ பேசின வார்த்தை கேட்ட உடனே நான் இன்னும் ஊழியம் செய்யணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறியா? நான் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறா, உன் பேரை நான் என்ன பண்ணுவேன், உங்களை கொண்டு அப்படி செய்யறதுக்கு தான் அழைச்சாரு. ஆனால் நீ என்ன பண்ணுற, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் போக மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், அந்த பைபிள் அப்படியே இருக்கட்டும், அலமா இல்லை, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியாக தரப்பு, வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. போராடு. ஆண்டவர் சொன்னார், பலவந்தம் பண்ணுகிறவன். அதை விட்டுருவோம், நம்ம உலகத்துக்கு வருவோம். அழறப்பிள்ளை தான் என்ன பண்ணுங்க, குடிக்குமா குடிக்காதாங்க, கொஞ்சம் நேரம் இருந்த பிள்ளைய நேரம் நச்சு நச்சுன்னு அழுதுருக்கிறான், கொஞ்சம் பால் கொடுத்து அந்த பிள்ளையை நான் அப்படி தூங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்கிறோமா இல்லையாங்க? அப்போது அழற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்குன்னா பலவந்தம் பண்ணுகிறோன் பரலோக ராஜ்யத்தை இங்கே சொல்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்ப, ஆசீர்வாதமாய். அல்லேலூயா. நாம் எப்படி பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமாயா, ஆசீர்வாதமாக இருப்போம். எங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணி கேட்கு, ஏன்னா உலகத்தையே சுற்றி நிற்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து போக மாட்டேன்ற அப்படின்னு இலங்கையிலேருந்து பேசுனா, நாங்கள் போலவே. அவன் சொல்லுது, உலகமே சுற்றுறியே, நீ எப்படி இருந்த, நான் பார்க்குறேனே, இப்போ எப்படிங்கிற? நம்ம மேலே இருக்கிறவர் நம்மளோட பெரியவர். அல்லேலூயா. நீ அவரை பிடிச்சிக்க, அவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். நீ அவரை பிடிச்சிக்காம உலகத்தை பிடிச்சினுக்கிற, வேலை போயிடும், வியாபாரம் போயிடும், அது போயிடும், இது போயிடும், நான் எப்படி வருவேன், எனக்கு கால் வலிக்குது, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு முழங்கால் வலிக்குது, எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது, ஐயோ நான் கோயிலுக்கு, என்னங்க ஜலதோஷம், கோயிலுக்கு வரத்துக்கு என்ன ஜலதோஷம், என்ன முட்டி வலி, சேர் போட்டுன்னு உக்காரு, கால் நீட்டு உக்காரு, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரு, எல்லாம் சுகமா. அந்த விசுவாசம் வரல, எனக்கு அதாக்கும் இதாக்குன்னா ஆண்டவரே பார்க்குற, உனக்காக சிலுவையே சுமந்த நீ இந்த கதையெல்லாம் சொல்கிறே, சரி இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவாரே தவிர நீ பலவந்தம் பண்ணிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன். இப்போ அடுத்த காரியம் 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் இருக்குதா பாருங்க. 2 சாமுவேல். அடுத்த ஆள் நான் சொல்ல இல்லை, உண்மை
பரிசுத்தம், நீதி, நியாயம் இருக்குதா பாருங்க. ஆ ஆ ஆ ஆ அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்தாருங்க? சகல தீங்குக்கு விலக்கி காக்கிறவர் சொல்றாரு. தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்யறாருங்க? ஏன்? இவன் இயேசுநாதருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிட்டான். இவன் யார் ஆயிட்டாங்க? சாகர கண்ணு தெரியல, யார் அங்கே வர்றது அப்படின்னு கேட்குற அளவில் இருக்கிறா. ஆனால் கர்த்தர் அவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்? இயேசுவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் தன்னை என்ன ஆயிட்டாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் உங்களை மாற்றணும். நாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லையே. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாயிட்டே ஒரு வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனங்க தான் பாருங்க. பிலிப்பியரா இல்லை எபேசியர்ல இருக்கு? இல்லைம்மா, எபேசியர் பாருமா. எபேசியர் 5ல் ஏதாவது இருக்குதா பாருங்க. ஒரு வார்த்தை இருக்கிறது. அதாவது அது என்ன அப்படின்னா நான் சொல்லிடுறேன், நீங்களே வாசிங்க. எபேசியர் 5:4 இருக்குதா? இல்லை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் இல்லைம்மா, அதில் என்ன சொல்லுவார்? ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது கிறிஸ்துவை போல நீங்களும் இருப்பீர்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதில். சரி, அது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன். அதில் சொல்லுவார், அதாவது நீங்கள் உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவை போல நீங்கள் இருக்கணும்னா கிறிஸ்து மன்னிக்கிறவர், கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறவர், கிறிஸ்து உதவி செய்கிறவர், கிறிஸ்து ஜெபிக்கிறவர். இப்போ அவருடைய இருதயத்தை போல உங்கள் இருதயம் இருக்குன்னா கிறிஸ்து சபிக்காதவர், உங்கள் இருதயமும் சகிப்பியாது இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னொரு நாளைக்கு போ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இங்கே தாவீது போன இடத்துல எல்லாம் அவனை கர்த்தர் காப்பாற்றினார்னா எதுக்காக காப்பாற்றினாரு? அவன் இயேசுநாதர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறிட்டான். இப்போ 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7:6 வாசிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அதாவது கூடாரத்தில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உலாவினேன். அப்படின்னா அங்கே அர்த்தம் என்ன சொல்லப்படுகிறது? இருதயத்தில் உலாவுகிற தேவனாக தேவன் அவரை மாற்றினார். இதுதான் சங்கீத புஸ்தகத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தை பேசுவார். சங்கீதம் 5:11 வாசிங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறானா பாருங்க. சந்தோஷத்து நீர் அவர்களை காப்பாற்றினீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக. அல்லேலூயா. சங்கீதம் 5:11 12 வாசிங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். அப்போ என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. அதாவது சகல தீங்குக்கு விலக்கி காப்பார். ஏன்? அந்த ஆத்துமா விலையேற பெற்றதாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் சகல தீங்குக்கு உன்னை விலக்கி காக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம், போலனா என்ன ஏசுனார் உதவி செய்ய மாட்டாரா? இப்போ நல்லா தான் இருக்கிறேன். ஆமாம், ஜெபம் பண்ணலன்னா உதவி செய்ய மாட்டாரா? இப்போ நல்லா தான் இருக்கிறேன். பைபிளே வாசிக்கிறதில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமாம், காணிக்கையெல்லாம் கூட கொடுக்கறதில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். தசம்பாகம் கொடுக்கறதில்ல, நான் நல்லா. ஒருவேளை இருக்கலாம், உன்னை காப்பாற்றுறார். ஆனால் உன் ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் பூலோகத்தில் நின்று போனா அன்னைக்கு தான் நீ கஷ்டப்படுவ. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது ஒன்று உண்மை உள்ளவன், 2வது இருதயத்துக்கு ஏற்றவன். நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற ஆயத்தமாக இருக்கணும்.
அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும். அவருடைய இருதயம் என்ன விரும்புகிறதுமே தெரிஞ்சுக்கணும். அவருடைய இருதயம் என்ன யோசிக்கிறது தெரிஞ்சுக்கணும். பவுல் அதான் அடிக்கடி சொல்லுவார், என் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 200 ரூபாய் கிடைச்சுன்னா அதை குப்பையா போயா எங்கள் அப்பனுக்காக நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிப்பார், ஆசீர்வாதம் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியம், நான் ஆண்டவராது அப்படின்னு நம்ம வரும். யார் அவருக்கு பிரியமாக இருக்கோ அவங்கள தூக்குறாரு மேலே, யார் அதுக்கு பிரியம் இல்லை அவங்கள விட்டுறாரு அவர். இதான் உலகம். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரியா, அதெல்லாம் இல்லை, கடவுளை தேடு. அவர் எதுக்காக பிரமாணங்களை வச்சாரு, அதை நம்ம சரியாக கடைப்பிடிக்கல. அப்போது அவருக்கு வருத்தம் வரத்தானே செய்யும். ஞாயிற்றுக்கிழமை கோயில் இருக்கிறானாக்கா அங்கே ஏதாவது முக்கில் சந்தில் அங்கங்கே நின்றுக்கிட்டு அங்கங்கே பேசிக்கிட்டு அந்த கடைங்களில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு போனா ரோட்டில் போடுவேன், இவர் ஏன் கேட்குறாரு இன்பநாத, இன்னைக்கு அவர் கோயிலுக்கு போகிற ஆளாச்சே, ஓஹோ கோயிலுக்கு போகிறதில்ல போலுக்குது, இப்படி தான் போலுக்குது எல்லா கிறிஸ்தவம். அப்படின்னா தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குகிறான், கர்த்தர் கோபப்படுவார். அல்லேலூயா. நம்ம நிறைய கதையெல்லாம் சொல்லுவோம், சாகு போக்கெல்லாம் நிறையா சொல்லுவோம், எனக்கு அப்படி ஆக்கும் எனக்கு இப்படி ஆக்கும், ஆமாம் நான் அது இப்படியா என்னால் வர முடியாது, அப்படி நிறைய கதையெல்லாம் பேசுவோம். காலம் வரும்போது அந்த 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 ஃபோனில் ஒரு சுற்றின்னு வரும்போது பச்சை கலரில் அப்படி ஒரு ரவுண்டு அப்படி டச் ஆகணுமோன்னு விரிந்து காட்டுகிறது போல ஒரு நாள் வரும்போது தான் எல்லாத்துக்கும் நியாயத்தீர்ப்பு வரும். அன்னைக்கு தான் கஷ்டப்படுவோம். அந்த நியாயத்தீர்ப்பு தான் முடியாத ஒரு நாளாய் மாறிவிடும். அது பரலோகத்துக்கும் சில பேருக்கும் பூலோகத்திலும் சில பேருக்கு இருக்கும். இங்கேயே நியாயத்தீர்ப்பு முடியாதுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற கதை அங்கே தான் வரும். அப்போ நாம் நினைப்போம் இது அப்படியாக்க இப்படியாக இல்லை, உங்களை காப்பாற்றுறார். ஏன்? உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது, பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணும். இப்போ 3வது காரியம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 3வது சங்கீதம் 37, சீக்கிரம் இன்னொரு 10 நிமிஷம் தான். சங்கீதம் 37 என்ன சொல்கிறாரு பாருங்களேன். 37 28வது வசனம் இருக்கிறா பாருங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை என்ன செய்யறது இல்லையா, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை, அவர்கள் என்றென்றைக்கே காக்கப்படுவார்கள், துன்மார்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு. இப்போ 3வது பரிசுத்தம் ரொம்ப அவசியம். எவ்வளோ நாளைக்கு பாவத்திலே ஓடுவீங்க? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க. எவ்வளோ பரிசுத்தம் மாறிக்குது நம்ம வாழ்க்கை, நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். கர்த்தர் சகல தீங்குக்கு விலக்கி காக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுக்கிறார். இந்த தீங்கெல்லாம் உன் மேலே பாயுது அப்படின்னா எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிற. இப்போ 1/2%. இலங்கையில் ஒரு அம்மாவை சந்தித்தேன். நம்ம ஊர் பிரச்சனை அங்கேயே நிறையா இருக்குது, சுகர் தான். ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் தான் சரியாக இல்லாத போயிட்டேன், சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப். எங்கள் ஐயா கூட சொன்னார், இருக்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சொன்னார், உடம்பு பாருன்னு அவன் தான் சரியாக கவனிக்கலை, சுகர் அதிகமாகி எனக்கு ஒரு கிட்னி வந்து கொஞ்சம் ஃபெயிலராக இருக்குது, இப்போ எனக்கு 60% தான் வேலை செய்யுது, 40% வேலை செய்யலை, அதனால் நான் ரொம்ப சோர்வாகவே இருக்கிறேன் அப்படின்னாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்போதுமே கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லிக்கிட்டே வரார், ஜாக்கிரதையார் ஜாக்கிரதையார், யார் மூலியமாகவும் சொல்லிக்கிட்டே வரார், ஜாக்கிரதையார், பார்த்துக்க, உடம்பை பார்த்துக்க, இதை செய்யாத அதை செய்யாத. ஆனால் நம்ம மீறி செய்யும்போது இன்றைக்கி பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் ஊழியக்காரன், என் மனைவி உடம்பு சரியில்லாதப்போ நான் எப்படி போய் வெளியூரெல்லாம் ஊழியம் செய்யுதுன்னு எனக்கு தெரியல, இப்படி சோர்ந்தே படுத்தணுங்கிறா, பிள்ளைகளும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு பாருங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்தவான்களை என்ன செய்கிறதில்ல. அப்போ பரிசுத்தம் எவ்வளோ வந்துக்குது. இப்போ அந்த அம்மாவுக்கு சுகர் வந்து கிட்னி ஃபெயிலர்னா 60% வேலை செய்து 40% போயிடுச்சுன்றாங்க. இப்போ நம்ம பரிசுத்தம் எவ்வளோ போய்க்குது மேலே. வார்த்தை, நடக்க, ஜீவியம், உடை, நம்முடைய செயல், நம்முடைய எல்லா காரியம், நம்முடைய எல்லா ஆராதனை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய பார்வை, நம்முடைய அதாவது கேட்குற காரியம். இதை நான் கேட்குற காரியம்னா என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, சில பேர் காது விட்டு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டுன்னு இருப்பான். அப்படியாக்கா ஓடி போச்சா இன்னொருத்தனோடுவா அப்படியே சொல்கிற, இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டுனுக்கிறதுக்கு நிறைய பேர் விரும்புவா. இதெல்லாம் அடைச்சிக்க, இதெல்லாம் பரிசுத்தத்தை கொண்டு வராது.
பரிசுத்தத்தில் முன்னேற்ற பாதை எவ்வளோ இருக்குது. அதுதான் நம்மளை காப்பாற்றணும். ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தவான்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்றார். இதே சங்கீதம் 11:7 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவரே தான் சொல்றார். சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவங்களை என்ன செய்தா. அப்ப செம்மையானவன பரிசுத்தவான நோக்கி பார்க்குது. என் மகன் மாறிக்குதா. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு வருஷம் கூட்டி கொடுத்துனேன். போன வருஷமே அதுக்கு நிறைய வியாதி இருந்தாலும் காப்பாற்றிக்கிறேன் சகல தீமைக்கும். இப்போ மாறிக்கிறாரா, இந்த அம்மா மாறிக்குதா, இந்த ஐயா மாறிக்கிறாரா, அவர் பேச்சு மாறிக்குதா, நடை மாறிக்குதா, உடை மாறிக்குதா, செயல் மாறிக்குதா, எண்ணம் மாறிக்குதா, இப்போ பார்க்குற பார்வை மாறிக்குதா. இது எல்லாம் மேலக்கிறவரும் பார்க்குறாருல. சகல தீங்குக்கு விலக்கி காக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆத்மாவை காக்கிறேன்றாரு. இதில் விலக்கி காத்தா தான் இந்த ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும். இதில் விளக்கலை அப்படின்னா இந்த ஆத்மா நரகத்திலே நிற்கும், பூமியில நிற்கும், பரலோகத்துக்கு போவாத, நியாய தீர்ப்புக்கு போயிடும். அப்போ எவ்வளோ நம்ம பரிசுத்தத்தில் முன்னேறிக்கிறோம். வளர்ச்சி என்பது நம்ம வாழ்க்கையை பார்த்து நேகலாம். வளர்ச்சி. ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறோம். நானே கிட்டத்தட்ட 4வது ஃபோன் வச்சுருக்கிறேன். ஆரம்பத்தில் BSNL ஃபோன் ஒன்று வாங்கினேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடிச்சு, அதை ஆஃப் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு வீட்டில் வைக்கிற ஃபோன் ஒன்று வாங்கினேன். அது ஒரு குறிப்பிட்ட காலம், அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபோன் வாங்கணும் நோக்கியாவில், அதுவும் குறிப்பிட்ட நாள் தான், அதை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சாம்சங் ஒன்று வாங்கணும், அதையும் இப்படி பாருங்கள் ஒன்று ஒன்றா வாங்கிட்டே வரோம். ஆனால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தம் எப்படி இருக்குது? வார்த்தையில் பரிசுத்தம், ஜெபத்தில் பரிசுத்தம், ஆராதனையில் பரிசுத்தம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி ஆராதனைக்கு வரோம்? எவ்வளோ நேரம் இருக்கிறோம் சபையில்? இதெல்லாம் மேலக்கரவர் பார்க்குறாரு. சகல தீங்குக்கு விலக்கி காக்க மாட்டேன்றாரு. ஆண்டவர் கை விட்டாரு. ஆண்டவர் கை விட்டாருன்னா இப்போ நம்ம அவருக்கு இப்படி இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் வாழவே இல்லையே. நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்படிய செயல்பாடு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாரு. இல்லை பிள்ளை பத்துட்டோம் அப்படின்னா பிள்ளை வளரணும். ஒரு வயசுக்கும் வளரும். அது வளர வளர துணி வளரும். வளருமா இல்லையா? சட்டையெல்லாம் வளருதா இல்லையா? ஒரு வயசில் இருக்கிற சட்டை எடுத்து 5 வயசில் போட்டுக்கிட்டானா அவன் பார்த்து சொல்லுவான், அப்படி முறைச்சி பார்த்து அம்மா பிடிக்கலம்மா சொல்லுவானா இல்லையா? அவனுக்கு ஏறாது. அவன் சொல்லுவான் பிடிக்கல, இதை கிழிச்சிருவேன் அப்படின்வான். இன்னும் 1 வயசுக்கு போய் 5 வயசுக்கு போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ நாம் 5 வயசு ஆகிட்டா நம்முடைய வார்த்தை, நடக்க, செயல் மாறி இருக்கணுமா இல்லையாங்க? அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான்களை காப்பாற்ற ஆண்டவர் தீவிரமாக இருக்கிறார். செம்மையானவர்களை முகத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்குறாராம். என் பிள்ளை அவனுக்கு ஏதாவது தீங்கு வந்தா நான் எப்படி விடுவேன்? அவனுக்காக போராடுறாரு. அதனால தான் பிசாசுகிட்ட போய் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபை பார்த்தாயோ, அவனை போல பூமியில் ஒருவனை இல்லையே அப்படின்னு சண்டை போடுறாரு. எனக்கு உங்களுக்காக அவர் பிசாசுகிட்ட சண்டை போடுறதுக்கு தான் ஜீவனே கொடுத்தாரு. அதில் தான் ரட்சிப்பே வச்சாரு. ஆனால் பரிசுத்தம் வளர்ந்துக்குதா? உயர்ந்துக்கிறோமா? ஜெபம் வளர்ந்துக்குதா? வேத வாசிப்பு ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தல ஒரு வருஷம் வாசிக்கிறீங்களா? வேத வாசிப்பு வாசித்துக்கிறீங்களா? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம்? அரை மணி நேரமா, 5 நிமிஷமா? எவ்வளோ வளர்ந்துருக்குது? எவ்வளோ நேரம் ஆலயத்தில் இருக்கிறோம்? சரி, அன்றைக்கு நம்ம வளராதப்போ நம்ம கையில் கிடச்சது ஒரு 2 ரூபாய் போட்டு போயிருப்போம். இப்போ நம்ம காணிக்கை வளர்ந்துருக்குதா? இல்லை ஆதி காலத்தில் போட்டோமே அதே 5 ரூபா தான், இப்போ நான் 5 ரூபா தான் போடுவேன் அப்படின்னு இருக்கிறோமா? இல்லை இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிறார், வளர்ந்துக்குதா? அல்லேலூயா. நம்ம வளர வளர நம்ம பிள்ளைகளுடைய துணியும் வளருது, வளர வளர பிள்ளைகளுடைய அறிவு வளருது, வளர வளர பிள்ளைகளுடைய அன்பு வளருது, வளர வளர பிள்ளைகளுடைய அந்த திறமை வளர்கிறது. அவன் உயர்ந்து போகிறான். அவன் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். இப்போ நம்ம எப்படி வளர்ந்துக்கிறோம்? நம்ம குடும்ப ஜபம் வளர்ந்துக்குதா? நான் அந்த குடும்ப ஜபம் தான் வச்சாங்க எங்களுக்கு. இந்த பாஸ்டர் சொல்லிட்டார், அம்மா 5 பேர் வராங்க, எனக்கு ஒரு குடும்ப ஜபம். இன்றைக்கி 5லேருந்து 7 மணி வரைக்கும் உங்கள் வீட்டில், 7லேருந்து 9 மணிக்கு உங்கள் வீட்டில் போனோம். அங்கே போய் பார்த்தா அந்த குடும்பத்தில் 100 பேர் உக்காந்துக்கிறான் அந்த வராண்டாவில். என்ன மாதிரி விசுவாசம்! முடிக்கிற வரைக்கும் உக்காந்து எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு முடிச்ச உடனே ஐயா எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. வளர்ச்சிங்க. நான் கேட்டேன், எப்படி? நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல, பிரசங்கம் தான் பண்ணுறோம். அப்படியே வளர்ந்துடுறாங்க. நல்ல விசுவாசம். வாலி பொண்ணெல்லாம் அபிஷேகம் நிறையுது, வாலி பிள்ளைகளெல்லாம் அப்படியே ஆராதிக்குது. சின்ன குழந்தை அவ்வளோ இந்த மாதிரி பசங்க தான் எல்லாம் கீபோர்டு எல்லா சர்ச்சிலுமே. நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ பெரிய பெரிய ஆளை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் வாசிப்பா, தம்பி கொஞ்சம் வாசிப்பா. அவர் சொல்கிறார், பாஸ்டர் தூங்கிட்டேன் பாஸ்டர்,
பாஸ்டர் ஆமாம் பாஸ்டர் வேலைக்கு போயிட்டோம் இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க நின்றுக்கிட்டே தான் வாசிக்கிறான். நான் கூட யோசிக்கிறேன், இந்த சேரெல்லாம் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நின்றுங்கன்னே வாசிங்க, வழி தெரியும்ல பாருங்க. இதெல்லாம் இருக்கு வளர்ச்சி வளர்ச்சி. கடைசியாக ஒரே ஒரு ஆளை காட்டிடுறேன். இது போய் நிற்குது பாருங்க. உண்மை, பரிசுத்தம், நீதி, நியாயம், அதாவது செவி கொடுப்பவன். இப்போ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இன்னும் நிறைய போயின்னு இருக்குது அதில் பாருங்க. அதாவது ஏசாயா 49:8 இது கொஞ்சம் பெரிய பகுதி இல்லை, இது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:7-8 வாசிங்க. ஏசாயா வேணா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 8வது வசனம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களுடைய பாதை அவர் என்ன செய்கிறாரா? நம்மளை காப்பாற்றுறத விட அவருக்கு வேறு வேலை ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் என்ன விட்டார் இல்லை, நாம் சரியாக போகணுன்ட்டு தான் நம்மளுக்கு வழியெல்லாம் காட்டினார். அவர் சிலுவை சுமந்தார். உனக்காக நான் சிலுவை சுமக்கிறேன், உன் கஷ்டத்தை நான் சுமக்கிறேன், உன் பாடை நான் சுமக்கிறேன், நீ அவனுக்கு கிரயம் செலுத்த வேண்டாம், நான் செலுத்துகிறேன், எல்லாம் செலுத்தி நமக்காகத்தான் தூக்குனார். ஆனால் நம்ம நல்லா ஆயிட்ட பேருக்கு நம்ம ஆண்டவரையும் மறந்துடுறோம், சபையும் மறந்துடுறோம், வழிகாட்டின ஊழியக்காரையும் மறந்துடுறோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாமளே சோத்துறோம். அவருக்கு என்னப்பா, அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை முதலாவது என்ன செய்கிறாருங்க? தற்காக்கிறார். தம்முடைய பரிசுத்தவானுடைய பாதை அவர் என்ன பண்ணுறாருங்க? காப்பாற்றுறார். உனக்கு வருகிற வியாதியை முறியடிக்கிறதுக்கு ஆயத்தமாக நிற்கிறார். ஆனால் நம்ம அவருடைய பாதையை விட்டுட்டு வேறு பாதையில் போகும்போது அவர் எவ்வளோ நேரம் எடுத்து பிடிப்பார். நம்மளே கூட சொல்லும், பிள்ளைப்பா எப்படியோ தண்ணி தொளிச்சு விட்டேன்ப்பா, போட்டோம், முடிஞ்சால் பொழைச்சிக்கிட்டோம், இல்லைன்னா கெட்டு போடுறேன், நான் என்ன பண்ண முடியும், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இது எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு நிறைய பேர் பேசுவேங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாடியெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. இதை நான் கேட்டிருக்கிறேன் காதால். அவனை தண்ணி தொளிச்சு விட்டேன், வாழ்ந்தா வாழை கட்டி போட்டோம், அவ்வளோதான், சீர்பட்டா இல்லை விடு அப்படின்ற. அதை தான் ஆண்டவர் கூட இழுத்து பிடிக்கிறார். வா ஊழியக்காரன் அனுப்புகிறார், வா எப்படியானா போட்டு கூப்பிட்டு பார்க்குறேன், எதுக்குமே செவி கொள்ளலாம், எப்படியோ போ அப்படின்னு விட்டுருவார். ஜாயிரு இல்லைனா போ. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கிறார். நானும் உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிங்க. ஹல்லேலூயா. நீ காலையில் வரலன்னா வேலை இருக்குதுன்னா பரவாயில்ல, ஆனால் நீ சாயங்காலம் வந்து உட்காந்து ஆண்டவர் ஆராதனை செய், கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. நான் காலையில் வரமாட்டேன், சாயங்காலம் வரமாட்டேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் ஒரு நாள் உன் பட்சத்தில் இருக்க மாட்டார், உன்னை தற்காக்க மாட்டார், உன்னை ஆண்டவர் காக்க மாட்டார், உன்னை ஆத்துமாவும் இழந்து போயிடுவேன். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. அவர் தான் இந்த காரியத்தை சொன்னார். உன் ஆத்துமாவை அவர் என்ன செய்வாருங்க? காலையில் வர முடியல, பரவாயில்ல, வேலையா போயிட்டு வா, ஆனால் சாயங்காலம் குடும்பத்தோடு வந்து உட்கார்ந்து ஆராதனை பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமைய காணிக்கு கொண்டு வந்து இந்த பண்டக சாலையில் போட்டுட்டு போ. அதுக்கான ஆசீர்வாதம் உனக்கு கட்டாயம் வரும். நீ என்ன பண்ணுற, எனக்கு வேலைக்குதே விடு, ஆண்டவர் கோச்சிக்க, அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். ஆனால் தீங்கு வரும்போது நீ சொல்லுவ, கர்த்தர் என்னை விட்டுட்டார். இல்லை, அவர் பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கூடிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.